வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இது நம்ம சேனலில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நியூஸ் கிடையாது, இது ஒரு தகவல், அதாவது இன்ஃபர்மேஷன். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ், பங்கு சந்தையில் புதிதாக வந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் வீடியோ தான். மற்றபடி ரெகுலராக பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. ஏன்னா இது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கு எப்படி ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இது முழுக்க ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். அதுமாதிரி இதில் நான் எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்ட் பண்ணல. ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி செக் பண்ணுங்கிறத மட்டும் தான் சொல்ல போகிறேன். அது குயிக்காக ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் எப்படி செக் பண்ணலாங்கிறத மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ இது முழுக்க சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ நீங்கள் பங்கு சந்தையில் புதுசாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கலாம். அதுவும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ஒரு ஸ்டாக்கை எப்படி தேர்ந்தெடுக்கலாம். குறிப்பாக இந்த மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் செக் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது தான். இருந்தாலும் சில பேர் கண்ண மூடிட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்க போவாங்க. அதை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிடுவாங்க இதை ஸ்டாக் வாங்க போகிறேன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படிங்கிறத ஓரளவுக்கு செக் பண்ணதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுமாதிரி பிகினருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பங்கை எப்படிலாம் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், எப்படிலாம் ஃபண்டமெண்டல் செக் பண்ணலாங்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ இது முழுக்க பிகினருக்கான வீடியோ. அதுமாதிரி இது பியூர்லி எஜுகேஷன் பர்பஸாக தான். எந்த ஒரு அதுமாதிரி இதில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஹவு டு செக் ஏ ஸ்டாக் ஃபண்டமெண்டல் இன் 2 minutes, 2 நிமிஷத்தில் ஒரு ஸ்டாக் எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பட் 2 நிமிஷம் செக் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை தான். பட் இருந்தாலும் குயிக்காக எதுவுமே தெரியாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் எனக்கு தோணுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டாக வரது பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோல். இந்த வீடியோ இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டுக்கோங்க. இது வந்து மணி கண்ட்ரோல் தான் ரொம்ப ஃபேமஸானது. அதுக்கப்புறம் ஸ்கின்னர் இருக்குது, த எக்கனாமிக் டைம்ஸ் இருக்குது, investing.com. இது போக இன்னும் ஒரு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நம்ம செக் பண்ணதுக்கு. பட் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச வெப்சைட்ஸு. அதேமாதிரி ஒரு கம்பெனியோட சார்ட் பேட்டர்ன் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறவங்க ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுவாங்க, அந்த கீழே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஏன்னா ட்ரேடிங் வியூவில் வந்து சேனல் பேட்டர்ன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த மணி கண்ட்ரோல், ஸ்கின்னர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் மட்டும் செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மணி கண்ட்ரோலோட ஸ்கின்னரோட வந்து வெப்சைட் பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாலேஜ் இல்லை, ரொம்ப சாதாரண ரொம்ப படிக்கலை அப்படின்னு நினச்சோட உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே பேஜில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே ஓரளவுக்கு கிடச்சிரும். ஸோ அது வந்து ஸ்கின்னர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது மணி கண்ட்ரோலை கம்பேர் பண்ணும்போது என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கின்னர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கின்னர் ஆப்பை எடுத்துக்கோங்க. ஸ்கின்னர் ஆப்பை நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை கூகுள் ஓப்பன் பண்ணி ஸ்கின்னர்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். இதில் நீங்கள் பார்க்கலாம் 3 இப்படி கோடு போட்ட மாதிரி இருக்கும் லோகோ. ஸோ இதை இதுதான் ஃபஸ்ட்டு வெப்சைட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். கேட்கும் சர்ச்சியாக கம்பெனின்னு கேட்டிருக்கோம். அந்த சர்ச்சியாக கம்பெனியில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கம்பெனி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியை டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் டிசிஎஸை டைப் பண்ணுறேன். நான் டிசிஎஸ்ன்னு டைப் பண்ணாலே டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்னு கீழே வருது. ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி இருக்குது. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மார்க்கெட் கேப். ஸோ இங்கே மார்க்கெட் கேப் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 13,94,844 கோடி. ஸோ எவ்வளோ பெரிய மார்க்கெட் கேப்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஒரு பெரிய மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி டிசிஎஸ், அது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். அதுமாதிரி கரண்ட் ப்ரைஸு என்னங்கிறது இதில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஆனால் ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 3,856 ரூபாய்க்கு. ஸோ புக் வேல்யூ பல மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகுது இதில் தெரியுது. அதுமாதிரி ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 29ன்னு போட்டிருக்கு, 30ன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக் பி எவ்வளோக்குள்ள குறைவாக இருக்கோ அவ்வளோக்குலாம் நல்லது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 10 கீழே இருக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே 30ங்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். பட் இது வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனினால இவங்களுக்குலாம் ஸ்டாக் பி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டிவிடெண்ட் ஈல்டு. இந்த வருஷத்துக்கு வந்து கம்பெனி எவ்வளோ டிவிடெண்டாக தராங்க. இப்போ நம்ம 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் இந்த கம்பெனி ₹1.43 நம்மளுக்கு டிவிடெண்டாகவே ரிட்டர்ன் தராங்கிறது தான் அர்த்தம். ஸோ டிவிடெண்ட் ஈல்டு ஒரு வருஷத்துக்கான டிவிடெண்ட் ஈல்டு. அதேமாதிரி ROCE பார்த்திங்கன்னா 64 இருக்குது. இது நல்ல சூப்பரான ஃபிகரு, சூப்பரான ஒரு நம்பரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ROCE ROE ரெண்டுமே எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நல்லது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா 15க்கு மேலே இருக்கிறது அட்வைசபிளாக இருக்கும். அதுதான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 64ங்கிறது ரொம்ப சூப்பரான ROE. அதேமாதிரி ROCE ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்குது. ரெண்டுமே 50க்கு மேலே இருக்குது. பொதுவாக 15க்கு மேலே இருந்தாலே நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். இது வந்து நல்லா 50க்கு மேலே இருக்குது, இன்னமும் நல்ல ஸ்டாக்கு. அதே மாதிரி இப்போ இதில் இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ROE ROCE ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ROCEங்கிறது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதுக்கப்புறம் ROEங்கிறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பெருசாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியில் கடன் அதிகமாக இருக்குது, ஒரு கம்பெனி நிறைய கடன் வச்சுருக்காங்கன்னா நம்ம அந்த கம்பெனியில் பார்க்க வேண்டியது ROCE, அதுதான் பெஸ்ட்டு. ROE பார்க்குறத விட ROCE பார்க்குறது தான் பெஸ்ட்டு. கடன் அதிகமாக இருந்தால், ஒரு கம்பெனியில் கடனே இல்லை அப்படிங்கும்போது நம்ம ROE பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கில் கடன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சொல்லிட்டேன். கடன் இருக்க ஸ்டாக்குக்கு ROCE பார்க்கணும், கடன் இல்லாத ஸ்டாக்குக்கு ROE பார்க்கணும். ஸோ இது மாதிரி பாருங்கள். அதேமாதிரி ஃபேஸ் வேல்யூ, இந்த இதோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்குது. ஸோ இது கொண்டு மேற்கொண்டு ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த ஸ்டாக்கில். ஏன்னா ₹1 ஆகிட்டு ₹2 இருந்தால் கூட ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஃபியூச்சரில். இப்போதைக்கு இதில் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ இதுதான் இது முக்கியமாக மார்க்கெட் கேப் எவ்வளோ அதிகமாக இருக்கும் மினிமம் 10,000 கோடிக்கு மேலே உள்ள மார்க்கெட் கேப்னால் அந்த ஸ்டாக் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டாக். அதை மனிபுலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதெல்லாம் 13,94,000 கோடி. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் மார்க்கெட் கேப் இருக்கும்போது இதை வந்து நம்ம மனிபுலேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கானது. மார்க்கெட் கேப் குறைய அந்த ஸ்டாக்கில் வந்து மனிபுலேஷன், அதாவது நம்ம பம்ப் அண்ட் டம்ப் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மார்க்கெட் கேப் எவ்வளோ குறையுதோ அந்தளவுக்கு ரிஸ்க் அதிகம், எவ்வளோக்குள்ளே கூடுதோ அந்தளவுக்கு ரிஸ்க் கம்மி. ஸோ ROE ROC இது எல்லாமே 15க்கு மேலே இருக்கணும். PEங்கிறது 10க்கு குறைவாக இருக்கணும். இல்லை எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. பட் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பேர் போன ஸ்டாக்னால இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி அதே அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா இந்த மாதிரி சார்ட் வரும். இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா மேலே நீங்கள் இதை பார்க்கலாம். 5 இயர்ஸ், 6 மந்த்து, 10 இயர்ஸ் இப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி சார்ட்டை பார்த்துடலாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு காலத்தில் இந்த ஸ்டாக் எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது இப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணதுக்கு, எவ்வளோக்குள்ளே கீழே போயிருக்கு எவ்வளோக்குள்ளே மேலே போயிருக்குங்கிறத பார்க்கறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அதே வெப்சைட்டில் தான் நீங்கள் கீழே என்ன வந்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு, ப்ரோஸுங்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டு, கான்ஸுங்கிறது மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த கம்பெனியில் இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம், இது வந்து இவ்வளோக்குள்ளே மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இவ்வளோ ஸ்டாக் வந்து புக் வேலையோட அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி இந்த கம்பெனி டெட் ஃப்ரீ ஸ்டாக்னு போட்டிருக்காங்க, இது நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் கெட்ட விஷயம் மாதிரி இந்த ஸ்டாக்கை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம், P&L. ஸோ P&L நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சேல்ஸு. ஒரு கம்பெனியோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே போதோ அந்தளவுக்கு அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி. இந்த கம்பெனியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் 62,000 கோடிக்கிட்ட ப்ராஃபிட் சேல்ஸ் பண்ண கம்பெனி இப்போ 2,40,000 கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கடந்த ஒரு 10-12 வருஷமாக. ஸோ இந்த எந்தளவுக்கு உயர்தோ அந்தளவுக்கு நல்லது. அதுமாரி ஆப்ரேட்டிங் மார்ஜினும் பார்க்கணும். ஆப்ரேட்டிங் மார்ஜினும் பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு 20க்கு மேலே இருக்குது, 20-25க்கு மேலே. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 14,000 கோடி இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46,000 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ இதுவும் நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஃப் மாதிரி கொஞ்சமாக முன்னுக்கு ஒரு வருஷத்துக்கும் ப்ராஃபிட்டும் சரி, நெட் ப்ராஃபிட்டும் சரி, சேல்ஸும் சரி எல்லாமே கூடிகிட்டே போகணும். ஸோ இந்த ஸ்டாக்லாம் நல்லபடியாக கூடியிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு சூப்பரான ஸ்டாக்குங்கிறது நான் சொல்லாமலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ரிசர்வு. இந்த 2வது காலமில் இருக்குது பார்த்திங்கன்னா ரிசர்வ், இதை பார்க்கணும். இதில் நீங்கள் பார்க்கலாம் 38,350 கோடி இருந்திருக்கு 2013. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90,127 கோடி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஸோ ரிசர்வ் அதிகரிச்சுட்டே இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம். அதுமாதிரி போராவிங்ஸும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. போராவிங்ஸுங்கிறது தான் கடன். இந்த 4வது காலமில் இருக்கிறது தான் போராவிங்ஸ். போராவிங்ஸ்னால் கடன். நான் முதலே சொன்னேன்ல ROE ROCன்னு, அதில் கடன் இருந்தால் நம்ம ROCE பார்க்கணும், கடன் இல்லைன்னா ROE பார்க்கணும். இந்த ஸ்டாக்கில் கொஞ்சமாக கடன் இருக்காங்க செய்யுது, ஏன்னா இங்கே போராவிங்ஸ் தான் கடன். ஸோ 232 கோடியாக இருந்தது 2013. இப்போ பார்த்திங்கன்னா 8,000 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ 8,000 கோடிக்கிட்ட கடன் வச்சுருக்காங்க இப்போதைக்கு. பட் இருந்தாலும் இந்த கம்பெனியோட ரிசர்வை பார்க்கும்போது கடன் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால தான் டெட் ஃப்ரீ ஸ்டாக்காக இருக்குதுன்னு சொல்லி அதில் நம்ம போட்டிருந்தோம். நான் அந்த ப்ரோஸில் போட்டிருந்தாங்க ப்ளஸ் பாயிண்டில். ஏன்னா கடன் வந்து ரொம்ப கம்மி, 90,000 கோடி வச்சுருக்கவங்களுக்கு 8,000 கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம், ஈஸியாக கடனை அடைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ ஸ்டாக்கு தான். ஸோ பார்க்கும்போது ரிசர்வ் பாருங்கள், ஒரு கம்பெனியில் ரிசர்வ் நல்லா இருக்குன்னா அந்த கம்பெனி ரொம்ப சூப்பரான கம்பெனி. அந்த கம்பெனியில் கடன் கம்மியாக இருக்குன்னா அதுவும் சூப்பரான கம்பெனி. ஸோ இந்த மாதிரி கடன் ரிசர்வ் ரெண்டையுமே பார்க்கணும். அடுத்து ஃபிக்ஸட் அசெட்னு போட்டிருப்பாங்க. இந்த ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோக்கெல்லாம் உயர்ந்துட்டே போதும் அந்தளவுக்கு அந்த கம்பெனி இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ 2013 9,828 கோடியாக இருந்த ஃபிக்ஸட் அசெட் இப்போ பார்த்திங்கன்னா 19,000 கோடியாக உயர்ந்திருக்கு, கிட்டத்தட்ட 10,000 கோடி உயர்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும்போது நல்ல விஷயம், ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த கம்பெனி ஒரு சூப்பரான கம்பெனி, இதுக்கு தான் சொல்கிறது. காரணம் என்னென்னா இது ஃபண்டமெண்டல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது தான் லாஸ்ட்டாக பார்க்குறது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு. ஸோ இதுவும் நம்ம அதே பேஜில் தான் வரும், நம்ம பேஜை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று வேணால் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியில் வர்றது நம்ம ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வரும். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு 50%க்கு மேலே இருந்தால் தான் அந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட 72% ஹோல்டிங் இருந்துச்சு 2021. இது வந்து நான் குவார்ட்டர்லி வச்சுருக்கேன். மார்ச் 2024 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 71%. ஸோ கிட்டத்தட்ட 1% தான் இன்னமும் குறைஞ்சிருக்கு, மற்றபடி 50%க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு சூப்பரான ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கான கம்பெனி. அதே மாதிரி இது நம்ம இயர்லி பார்க்கணும் கூட இந்த சைடில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது இயர்லின்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது இயர் வைஸாக காட்டும். நான் இப்போதைக்கு குவார்ட்டர் வைஸாக வச்சுருக்கேன். அதேமாதிரி FIS ஹோல்டிங்கு அவங்க 15% இருந்த ஹோல்டிங்கை இப்போ 12% தான் குறைச்சிருக்காங்க. ஸோ 3% குறைச்சிருக்காங்க. இது வந்து DIS பார்த்திங்கன்னா 7-8% இருந்தது, இப்போ 10% உயர்த்தியிருக்காங்க. DISனால் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி லோக்கலில் நம்ம இந்தியாவில் உள்ள இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸு. FISங்கிறது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு.
ஸோ எஃப்ஐஎஸ்ங்கிறது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ். டிஐஎஸ்ங்கிறது நம்ம லோக்கல் மியூச்சுவல் ஃபண்டு, நம்ம ஃபண்ட் ஹவுஸு, எல்ஐசி இவங்க எல்லாமே டிஐஎஸில் வருவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ, ஒரு 1 கூட இருக்கலாம், 2 கூட இருக்கலாம், பட் எவ்வளோக்குலாம் அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு நல்லது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 70% இருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 12% வச்சுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 10% வச்சுருக்காங்க. அதுமாதிரி பப்ளிக் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4% தான் இருக்குது. இதுதான் ரொம்ப நல்ல சைனு. எந்த அளவுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு, எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கு, டிஐஎஸ் ஹோல்டிங்கு அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த கம்பெனி சூப்பரான கம்பெனி. அதேமாதிரி எந்த அளவுக்கு பப்ளிக் ஹோல்டிங்கு, சாமானியர்களோட ஹோல்டிங் வந்து குறைவாக இருக்கோ அது வந்து அந்தளவுக்கு சூப்பரான கம்பெனி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா வெறும் 4% தான் இருக்குது. மிச்சம் இருக்க பங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டரு, டிஐஎஸ், எஃப்ஐஎஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான கம்பெனிங்கிறது இதிலேயே தெரியுது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50க்கு மேலே இருக்குது அட்வைசபிள், அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் சுருக்கமாக இவ்வளோ தான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்டாக்கை எப்படி செக் பண்ணுங்கிறது. இதில் விதிவிலக்கும் நிறைய உண்டு. இப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிசி, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே 0வாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. காரணம் வந்து அது ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து நம்ம அதை பார்க்கக்கூடாது. சில விதிவிலக்கும் உண்டு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0வாக இருந்தால் கூட அந்த கம்பெனி நல்ல கம்பெனி. அதுக்கு உதாரணம் ஐடிசி, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி அவங்களாம் வந்து ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணுற கம்பெனி. ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் தான் அதிகமாக ஹோல்டிங் வச்சுருப்பாங்க, பப்ளிக் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் ஹோல்டிங் கம்மியாக இருக்க கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனி. இதுலேயும் விதிவிலக்கு உண்டு. ஸோ நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக தான் பார்க்க முடியும். ஸோ இது போக இன்னொன்று டீட்டெயிலாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறது முடிஞ்சாலும் பார்ட் 2ல் போடுறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்ட் 2 வேணும்னா 2ன்னு போடுங்க. அதை நான் இப்போ போட முடியாது, கூடிய வீடியோவில் அந்த வீடியோ ரெடி பண்ணி இதே வெப்சைட்டை இன்னமும் எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி ஆர்ஓசிலாம் இந்தளவுக்கு பார்க்கலாம், இதில் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்களை பார்க்கலாங்கிறத நான் பார்ட் 2ல் போடுறேன். ஸோ நீங்கள் விருப்பம் இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து 2ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.